இன்றைய சுதந்திர தினத்துல தமிழகத்துல வாழ்ந்துட்டு வர மூத்த தம்பதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தம்பதிகள் செஞ்சி அருகே இருக்கிற ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க. பொதுவா ஒரு திருமணத்துல பாத்தீங்கன்னா மணமக்களை 100 வயது வரை வாழணும்னு வாழ்த்துவாங்க. அந்த ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ரங்கசாமிக்கு சொந்த ஊர் ஜம்போதி கிராமம், சடையச்சி அம்மாளுக்கு பக்கத்து ஊர். பெற்றோர்கள் பார்த்துவது திருமணம் என்றாலும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டையோ சச்சரவோ இருந்ததே கிடையாது. ரங்கசாமிக்கு 123 வயது, சடையச்சி அம்மாளுக்கு 108 வயது. இவங்க தாங்க உலகில் மிக மூத்த குடிமக்கள் ஆவர். அது மட்டும் இல்லாம ரங்கசாமியோட வாழ்வுல பல விஷயங்கள் நடந்தாலும் அவர் எப்படி இதை கொண்டு போறாரு, எப்படி 123 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதை பார்ப்போமாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஜம்போதி என்ற கிராமம் உள்ளது. இந்த ஊரில் ரங்கசாமி என்ற முதியவர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு 123 வயது ஆவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். அவருடைய மனைவி பெயர் சடையச்சி அம்மாள். அவருக்கு 110 வயது ஆகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதற்கான ஆதாரமான பிறப்பு சான்றிதழோ ஜாதகமோ எதுவும் இல்லை. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. அதில் ரங்கசாமி பெரியவருக்கு 115 வயது என்றும் சடைச்சி அம்மாளுக்கு 100 வயது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதனின் ஆயுட்காலம் பொதுவாக 100 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அது மாறிக்கிட்டும் வரும். 110 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்தா அதை சாதனைன்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில உலகிலேயே மிக அதிக வயதான தம்பதிகள் தமிழகத்திலும் இருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் இருக்கிற கிராமத்துல தான் இந்த தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. 3 மகன்கள், 10 பேரன்கள், 3 பேத்திகள், 12 கொள்ளு பேரன்கள், 12 கொள்ளு பேத்திகள், ஒரு எள்ளு பேரன், ஒரு எள்ளு பேத்தி. பாப்பா சொல்லும் போதே தலையெல்லாம் சுத்துதுங்க. ரங்கசாமி பெரியவருக்கு 3 மகன்கள் உள்ளனர், 10 பேரன்கள், 3 பேத்திகள், 12 கொள்ளு பேரன்கள், 12 பேத்திகள், ஒரு எள்ளு பேத்தி, ஒரு எள்ளு பேரனும் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் ஒரு சிறு குடிசைக்குள் தனியாக வசித்து வருகிறார்கள். ரங்கசாமி இவ்வளவு காலமும் ஆடு மேய்த்தே தனது குடும்பத்தை கவனித்து வந்தார். சமீப காலமாக உடல்நிலை தளர்வு ஏற்பட்டதால் ஆடு மேய்ப்பதை நிறுத்திவிட்டார். அவர்களுக்கு மகன்கள் மற்றும் பேரன்கள் உணவுப் பொருட்களை வழங்குகிறார்கள். சடையச்சி அம்மாள் சமையல் செய்து கொடுக்கிறார். உங்களுக்கு உண்மையான வயது 123 தானா என்று கேட்டபோது ரங்கசாமி பெரியவர் கூறியதாவது, எனது வயது தொடர்பாக ஜாதகமோ மற்ற ஆதாரங்களோ இல்லை. ஆனால் நான் 6 வயதாக இருந்தபோது எங்கள் ஊரில் புயல் அடித்தது. இதனால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அது எனக்கு நன்றாக ஞாபகம் உள்ளது. அதிலிருந்து எனது வயதை கணக்கிட்டு வருகிறேன். தற்போது 123 வயது ஆகியுள்ளதாக கணக்கிட்டுள்ளேன். இதை வைத்துதான் எனக்கு 123 வயது ஆகிறது என்று கூறுகிறேன். நான் 2ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். 20 வயதாக இருந்தபோது கங்காணியார் என்பவர் என்னை இலங்கைக்கு அழைத்துச் சென்று விட்டார். அங்கு 2½ வருடம் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து விட்டு ஊருக்கு திரும்பிவிட்டேன். கிராமத்தில் விவசாயம் செய்வதுடன் ஆடுகளையும் வளர்த்து வருகிறேன். 35 வயதில் எனக்கும் சடையச்சி அம்மாளுக்கும் திருமணம் நடந்தது என்று தெரிவித்தார். 35 வருஷம் ஞாபகம் இல்ல. எந்த வருஷம்? நல்லா நல்லா வருதான் 126. அதெல்லாம் சொல்ல தெரியல. நல்லா சொல்ல தெரியல. ஆடு மேய்த்தும் விவசாயம் செய்தும் தங்கள் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டத்திலேயே முதலாக மாடி வீடு கட்டிய ஒரே பெருமை ரங்கசாமி சடையச்சி அம்மாள் தம்பதிகளுக்கே சேரும். 100 ஆண்டு கடந்து வாழும் இந்த அபூர்வ தம்பதிகளின் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம் அன்றைய காலகட்டத்தில் இவர்கள் சாப்பிட்ட உணவு முறையே என்று சொல்கிறார்கள். சாதாவை கூழாக்கி சாப்பிட்டான், உள்ளாக்கி சொல்லலாம். அது ஒரு கருப்பு இந்த மாதிரி தான் காஞ்சி போச்சு. உள்ளாக்கி மீன் ஒன்று குடத்து விட்டான். அங்கிருந்து வாங்க இடிச்சு சரியா இடிச்சு வச்சு. நாங்கள் ஆடு மேய்க்க செல்லும் போது மலைப்பகுதியில் உள்ள மூலிகை தலைகளை பறித்து சாப்பிடுவோம். அதுதான் எங்களை ஆரோக்கியத்துடன் வைத்து இவ்வளவு காலம் உயிரோடு வாழ்வதாக கருதுகிறோம் என்று கூறுகிறார்கள். எங்கள் வாழ்நாளில் இதுவரை மருத்துவமனைக்கே சென்றதில்லை என்று ஆச்சரிய தகவலை தெரிவித்தனர். சடையச்சி அம்மாள் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு கீழே விழுந்ததில் சரியாக நடக்க முடியவில்லை. உடல் நலக்குறைவு காரணமாக ஒரே ஒரு முறை மட்டும் மருத்துவமனைக்கு சென்றதாக இவருடைய உறவினர்கள் தெரிவித்தனர். அப்பா பேர் பாலகிருஷ்ணன், அவங்க அப்பா பேர் தான் ரங்கசாமி. அவர் எனக்கு தாத்தா வேணும். அவர் சின்ன வயசுலேருந்து ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சி சின்ன வயசுல இருந்துக்கிறாரு. முதல் டைம்ல ஆடு மாடு ஓட்டி மேய்ச்சிருந்துருக்காரு. விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு இடையில இலங்கைக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. இலங்கைக்கு போயிட்டு ஒரு 2.5 வருஷம் இருந்து 35 வயசுக்கு மேலே தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அதன் பிறகு விவசாய வேலையை பார்த்துட்டு அந்த ஏத்தம் அரைக்கிறது இறப்பு இப்படி பண்ணியிருக்காரு. இப்போ அவர் 2005 ரேஷன் கார்டு பிரகாரம் பார்த்தா 2005 பார்த்தா 115 வயசு ரேஷன் கார்டில் போட்டிருக்குது. எங்கள் பாட்டிக்கு 100 வயசு போட்டிருக்குது ரேஷன் கார்டில். ரெண்டுத்தையும் இப்போ இருக்கிற கணக்கு பார்த்தா அவருக்கு 123, இவங்களுக்கு 108 வயசும் இது வரைக்கும் இவங்களுக்கு ஆயிருக்குது. அது இன்னும் மேற்கொண்டு எங்கள் பாட்டி இப்போ கால் உடஞ்சிருக்காங்க. இல்லை அவங்க நடப்பாங்க. அவங்க சந்தைகள்லாம் இப்போ கூட போயிட்டு தான் இருந்தாங்க. போன ஒரு வருஷத்துலேருந்து அவங்க கால் உடஞ்சி போச்சு. உடஞ்சிலேருந்து எதையும் நவரதுனால தான் தூக்கி உட்காரது. அவங்க தாத்தாவே தண்ணி வச்சு போய் கொடுப்பாரு. அவங்க குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவர் தான் பார்ப்பாரு. அவர் வேலையை அவரே இன்னமும் செஞ்சு தான் இருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு 126 வயசு ஆகுது. இந்த 26 வயசில் நான் பிறந்தது நான் பிறந்தது 49 பிறந்தேன். எனக்கு கல்யாணம் அது 74 எனக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ எனக்கு 4 பையன். இப்போ நாங்கள் அந்த நாளில் ஆடு மாடு எல்லாம் மேய்ச்சோம். மேய்ச்சிட்டு அப்போல்லாம் எருவு மட்டும்தான், இந்த இதுவெல்லாம் கிடையாது, மருந்து கிருந்தெல்லாம் எதுவும் போடுறது கிடையாது. அதனால் இப்போ நாங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அந்த இதில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அப்போல்லாம் வரவு சோறு, தெனை சோறு, சாம்ப சோறு, இதுங்கெல்லாம் பால் தயிர் மோர் அப்போ சாப்பிட்டது. இப்போ இருக்கிற சாப்பாடு எதுவும் சுகமெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ சில இதுங்களில் நோய் வருது. எங்களுக்கெல்லாம் இதுவரையிலும் நான் இன்னும் ஆஸ்பத்திரியாக நான் போகவே இல்லை. நானும் ஊசி போடல, எங்கள் அப்பாவும் போகல, ஒன்றும் கிடையாது. நானும் இன்னும் போகல ஆஸ்பத்திரிக்கெல்லாம். கல்யாணம் ஆன புது தம்பதியினர் 2 மாசம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கை, குடும்பம், குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷம் குறைஞ்சு அதுக்கப்புறம் பெரிய இடைவெளி உண்டாயிடும். இது நாளடைவில் விவாகரத்து வரையும் போயிடுது. இல்லற வாழ்க்கையில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சவங்க ரங்கசாமி தம்பதி கிட்ட தான் பாட கத்துக்கணுங்க. உண்மையான அன்பு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் என இவர்களின் இல்லற வாழ்க்கையின் பண்பாடு உண்மையிலே நம்மளை மெய்சிருக்க வைக்குதுங்க. இன்றைய நவீன தொழில்நுட்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு முறைகள் நீண்ட காலம் நீடிப்பதென்றால் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான். இன்றைய கணவன் மனைவி உறவு முறைகள் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய பொக்கிஷமாகவே கருதப்படுகிறது. கணவன் மனைவி பிரிவுகள் இன்றைய நாளில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கு காரணம்
ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததே. ஆனால் இந்த தம்பதிகள் ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள். இவர்களுடைய 100 ஆண்டு வாழ்வில் சிறு சிறு சண்டைகள் கூட ஏற்பட்டதில்லை என்று பெருமையுடன் கூறுகிறார்கள் இந்த தம்பதிகள். உங்களுடைய நீண்ட ஆயுளின் ரகசியம் என்னன்னு கேட்டா, கடுமையான உடல் உழைப்பும், இயற்கையான உணவு, மனம் நிறைந்த அன்பு, கெட்டது இல்லாத மனசுன்னு சொல்றாரு ரங்கசாமி. இந்த வயசுலும் கேலி கிண்டலுன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இந்த ஜோடி. அதிலும் சடைச்சி அம்மாள் பாட்டு பாடுறதுல ரொம்ப கில்லாடிங்க. நாட்டுப்புற பாடல், நையாண்டின்னு பறவை முடியம்மாவுக்கே இவங்க டஃப் கொடுக்கறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். தோட்டத்திலே கடி ஒரு வகை பூ எடுத்து மறந்து போகுது. அதுல இந்த உலகம்லாம் சொல்றது, உலகம்லாம் பாட்டு பாடுவேன். ஆமா, ஒண்ணு கூட தெரியுமா? என் குரல பாட்ட கண்டு எவன்டா புடிச்சு விடுவான்னு கழிச்சுக்க கொண்டாடிக்கொள்ள. நான் இந்த சத்தால் ஓடி பக்கத்துல வந்து பூத்துக்கிட்டேன். குரல் அழகா கிட்ட கொண்டாட்டி எவனா புடிச்சு போடுற கழிச்சு கொண்டாட்டி அந்த வயசுல கொண்டாடிக்கொள்ள. அம்மா அழகா பாட்டு பாடுவேன். இப்ப ஒண்ணுமே தெரியல. பிள்ளையார் அவர் எங்க பிள்ளையார் கட்டிடி தோட்டத்தில களை வெட்டுறார் பிள்ளையார். அங்கேயும் போய் பார்த்தா அவர் எங்கயோ பிள்ளையார் வெள்ளேரி தோட்டத்தில விளையாடுறார் பிள்ளையார். அங்கேயும் போய் பார்த்தா அவர் எங்க பிள்ளையார் பாப்பார தெருவில் பந்தாராரு பிள்ளையார். அங்கேயும் போய் பார்த்தா அவர் எங்க பிள்ளையார் செட்டிச்சு தெருவில் சிந்தாராரு பிள்ளையார். அங்கேயும் போய் பார்த்தா அவர் எங்க பிள்ளையார் கோபிட்டு தெருவில் குந்தாராரு பிள்ளையார். அங்கேயும் போய் பார்த்தா அவர் எங்க பிள்ளையார் வெள்ளேரி தோட்டத்தில் விளையாடாரு பிள்ளையார். அங்கேயும் போய் பார்த்தா அவர் எங்க பிள்ளையார். ஒரு கல் அறிய ஒரு கல்லிஞ்சு வரவ 1000 கிளிகள் எல்லாம் கறவை கிளி பாடுவ. ஆனந்த கிளிகள் எல்லாம் ஆகாசம் பறக்கல. ஆகாசம் பறந்த கிளி கந்தீரத்தில் நிக்கல. அந்தீரத்தில் நின்ன கிளி பார்த்துட்டு பாரு. ரங்கசாமி சடையச்சி அம்மாள் தம்பதிகள் குடும்பத்தில் தாங்கள் பிறந்திருப்பது பெருமையாக உள்ளது என்று அவர்களுடைய மகன்களும் பேரன்களும் உறவினர்களும் தெரிவித்தனர். 100 ஆண்டு கடந்து வாழும் இவர்களை கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்க தாத்தா பேரு ரங்கசாமி, அவருக்கு 123 வயசு. எங்க பாட்டி பேரு சடைச்சி அம்மாள், 108 வயசு ஆகுது. இவ்வளவு வயசு அவங்க வாழ்ந்ததுக்கு நாங்க மிகவும் சந்தோஷப்படுறோம். அவங்களுக்கு பேரன் பேத்தியா பிறந்ததுக்கு. அவருக்கு நான் கொள்ளு பேரன். சமீபத்துல பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல 115 வயசாகி ஒருத்தர் இறந்திருக்காரு. அவங்க எல்லாம் நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்காங்க. ஆனா இவருக்கு 123 வயசு ஆகுது. இதனால எதுவுமே வரல. அரசிடம் இருந்து எதுவும் எங்களுக்கு சலுகை எங்க தாத்தா பாட்டிங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு ஒரு 123 வயசும், பாட்டிக்கு ஒரு 108 வயசுமா அவங்களுடைய ரெக்கார்ட் படி சொல்லுது. எங்க ஊர்ல இந்த அளவுக்கு இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா என்னுடைய சொந்த தாத்தா காளிகவன் ஒருத்தர் இறந்து போனார். அவரே சொல்லுவாரு, எனக்கும் பெரியவர்ரா அவரு. அவர் அந்த எனக்கூட ஒரு 15-20 வயசு பெரியவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார் எங்க தாத்தா ஒருத்தர். எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எங்க ஊர் மலையில அது ஒரு 18-20 கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கிலோமீட்டர் அது. அந்த கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த மலைகளில் அவங்க கால் வைக்காத இடமே கிடையாது. அந்த எல்லா இடத்துலையும் கால் வச்சு ஆடு மேய்ச்சி அவங்க சாப்பிட்ட உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதனால இருந்து அவங்க ஆடு மேய்க்கிற வேலை தான் அவங்க செய்வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ அன்னோன்யமா இருப்பாங்க. அவங்கள மாதிரி அன்னோன்யமா இருந்தாங்கன்னா சில இப்போ நம்ம ஜென்ரேஷன் அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி அன்னோன்யமா இருக்கிறதுல அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. உணவு பழக்க வழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப இயற்கையான உணவுகள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் மருந்து போட்டு செய்யறதுனால எல்லாமே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால
ஆரோக்கியம் இல்லாமல் சில இப்போ சின்ன வயசுலேயே இப்போ எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேக் பெயின் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட தாத்தா நல்லா ஸ்டபடாக நடந்து போவார் அவர். அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் இயற்கையால் தயார் பண்ண உணவுகள் வந்து அவங்க சாப்பிட்டு வளர்ந்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியமாக இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்கள் வாழும் கிராமத்தில் உள்ள ஊர்க்காரர்களும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றனர். இவர்களை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று உறவினர்களும் கிராம மக்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். 2 பேருமே யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த எந்த பயிர் இருந்தாலும் பொறிச்சார கொள்ள சமையல் பண்ண சாப்பிட எல்லா வசதியா நல்லா அவரு யாரையும் எதிர்பார்க்கல, பிள்ளைங்களையும் பார்க்கறதுல வேற பசங்களையும் பார்க்கறதுல. அவர் இவ்வளவு நாளா இருக்கிறதுக்கு காரணம்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுருக்காங்கன்றது தெரியுது. அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம்னா அவர் வந்து கோவப்படாம வாழ்ந்துருக்கிறாருன்றதும் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து யார் மேலேயும் வந்து கோவப்பட்டதில்லை. சாயங்கால நேரத்தில் கூட பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கதைலாம் சொல்லுவார். பசங்கள்லாம் வந்து நிறைய அறிவுரைலாம் சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மனிதராக தான் எனக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து இருக்காரு. அந்த பாட்டியும் அது போல தான் நல்லா அவருக்கு ஏற்ற அளவுக்கு அனுசரித்து கரெக்டாக போவாங்க. அவங்கள பார்க்கும்போது இப்படிலாம் கூட வாழணும் அப்படின்னு கூட நான் பார்க்குறவங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு எதிர்க்கு அந்த சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு தான் இருக்குது. எல்லாம் கோயில் செய்வாங்க. அந்த நாளில் நெல்லி சாதம் பெரிய சாதம் அதை சாப்பிட்டோம். கர்நாடகா கலப்பெரியா எல்லாம் நான் பேசுவேன். சீனா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் தங்கள் நாட்டில் வாழ்ந்து வரும் வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களை பெருமையாக கருதி வருகின்றனர். அவர்களை தங்கள் நாட்டின் பொக்கிஷமாகவே அவர்கள் நினைத்து பெருமை அடைகின்றனர். கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெறவும் செய்கின்றனர். ஆனால் அவர்களை விட உலகில் மூத்த தம்பதிகள் நம் தமிழகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்றால் அது நமக்கும் நம் தமிழ்நாட்டிற்கும் பெருமைதானே. ஆனால் இவர்களை இதுவரை தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை. உள்ளூர் கிராம நிர்வாகமும் பெருமையாக கருதவில்லை. மற்ற உலக நாடுகளைப் போல் பெருமை சேர்க்காவிட்டாலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு உதவித்தொகை கிடைத்தாலே இவர்களுக்கு தமிழக அரசு செய்யும் ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கும். 100 வயசானாலே 113 வயசானாலே அவங்களுக்கு வெளிநாட்டெல்லாம் நல்ல மதிப்பு இருக்கிறாங்க, நல்ல சலுகைகள்லாம் வழங்குறாங்க. ஆனா இங்க 128 வயசாகுது. இவங்களுக்காக அரசாங்கம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. இவங்களுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு நல்ல சலுகைகள் வழங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்றேன்.